நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. சீனாவின் மாபெரும் மீட்சி. சீனாவின் உலகளாவிய செல்வாக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துடனே அல்லது உலகின் ஒரு பகுதியுடனோ மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. தெற்கு பசிபிக் முதல் தெற்கு மற்றும் மத்திய ஆசியா வரை பரந்து விரிந்த மத்திய கிழக்கு, லத்தீன் அமெரிக்கா மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்ட இடங்கள் என உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தற்போது சீனாவின் இருப்பு உணரப்படுகிறது. உலகளாவிய ஆதிக்கத்திற்கான தனது முயற்சியில் சீனா தனது முக்கிய திறமையான உற்பத்தி துறையை பயன்படுத்துகிறது. உலகில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களிலும் 1/3 அதிகமானவை சீனாவில் தயாரிக்கப்படுகின்றன. அவற்றில் தமது பைகளில் உள்ள மின்னணுக்கு கருவிகள், நமது அலுமாரிகளில் உள்ள ஆடைகள் மற்றும் நாம் தொலைக்காட்சி பார்க்கும்போது அமரும் நாற்காலி முதல் டிவி வைக்கும் அலங்கார அலுமாரி வரையிலான அனைத்தும் அடங்கும். உலகின் அரிய வகை கனிமங்களில் மிகப்பெரிய பங்கை தன்னிடம் வைத்திருக்கும் சீனா எதிர்காலத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் வலுவான நிலையில் இருக்கிறது. ஸ்மார்ட் போன்கள், மின்சார கார்கள், காற்றலைக்கு தேவையான உபகரணங்கள், இராணுவ தளவாடங்கள் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை தயாரிக்க இந்த தனிமங்கள் மிகவும் அவசியமானவை. உலகில் உள்ள அரிய வகை கனிமங்களில் சுமார் 90% சீனா சுத்திகரிக்கிறது. கடந்த ஆண்டு அமெரிக்காவுடனான வர்த்தக போரின் போது அரிய வகை கனிமங்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக சீனா பதிலடி கொடுத்தது. இதுவே கிரீன்லாந்திலும் அதற்கு அப்பாலும் கனிம வளங்களை தேட அமெரிக்காவை தூண்டியது. இவ்வாறு இந்த 2 வல்லரசுகளும் வளங்களை பாதுகாப்பதற்கான போரில் ஈடுபட்டுள்ளது போல் தோன்றுகிறது. 2000ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் ஆதிக்கம் நிறைந்த உலகில் சாதாரண ஒரு நாடாக இருந்த சீன குடியரசின் வளர்ச்சியை இது காட்டுகிறது. 2026ஆம் ஆண்டில் அதிபர் ஷி ஜின்பிங் ஓர் உலகளாவிய தலைவராக உருவெடுத்துள்ளார். வளர்ந்து வரும் இராணுவத்தின் துணையோடு வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் முதலீடுகள் மூலம் அவர் தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் அதிகரித்து வருகிறார். உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக இருந்து ஒரு பெரிய தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப வல்லரசாக சீனா வளர்ந்த விதம் வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது. மேற்கத்திய அரசியல் அமைப்புகளையோ அல்லது அவர்களின் வெளியுறவு கொள்கைகளையோ பின்பற்றாமலேயே ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் என்பதை சுட்டிக்காட்டும் இது மேற்கத்திய மயமாக்கல் இல்லாத நவீன மயமாக்கல் என்று அறியப்படுகிறது. இது ஒரு பயனுள்ள உத்தியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டில் 80% அதிகமான நாடுகள் சீனாவுடனான வர்த்தகத்தை விட அமெரிக்காவுடன் அதிக வர்த்தகம் செய்தன. ஆனால் தற்போது உலகின் சுமார் 70% நாடுகள் சீனாவுடன் தான் அதிகம் வர்த்தகம் செய்கின்றன. வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தி வரும் சீனா தனது பெல்ட் அண்ட் ரோட் முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் பெருமளவில் முதலீடு செய்துள்ளது. இது ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவை நிலம் மற்றும் கடல் வழித்தடங்கள் மூலம் இணைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு பிரமாண்ட உலகளாவிய உள்கட்டமைப்பு திட்டமாகும். இதில் துறைமுகங்கள், ரயில்வே சாலைகள் மற்றும் எரிசக்தி திட்டங்களில் சீனா பெருமளவில் முதலீடு செய்துள்ளது. இது பல நாடுகள் சீனாவிடம் அதிகளவில் கடன்படும் நிலைக்கு வழிவகுத்துள்ளது. வெனிசுவேலாவின் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கண்ட இராணுவ நடவடிக்கைக்கு பிறகு எழுந்த மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்று இது தைவான் மீது படையெடுக்க சீனாவுக்கு ஒரு தூண்டுதலாக அமையுமா என்பதுதான். ஆனால் சுயாட்சி கொண்ட அந்த தீவை தனது சொந்த விவகாரமாகவோ சீனா கருதுகிறது. தைவான் தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற ஒரு மாகாணம் என்றும் ஒரு நாள் அது தாய் நிலத்துடன் மீண்டும் இணையும் என்றும் சீனா கருதுகிறது. ஒருவேளை ஷி ஜின்பிங் தைவான் மீது படையெடுக்க முடிவு செய்தால் அதற்கு அமெரிக்கா முன்னுதாரணமாக இருக்காது. தைவான் மக்களை அச்சுறுத்தி பணிய வைக்கும் தற்போதைய உத்தியையே சீனா தொடரும் என்றும் அதன் மூலம் தைவானை பேச்சுவார்த்தைக்கு மேசைக்கு கொண்டு வருவதே அதன் நோக்கம் என்றும் பெரும்பாலான ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதிபர் ஷி ஜின்பிங்கின் தொலைநோக்கு பார்வை எப்போதும் சீன தேசத்தின் மாபெரும் மறுமலர்ச்சியாகவே இருந்து வருகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற இராணுவ அணிவகுப்பின் போது தனது படைகளை மேற்பார்வையிட்ட ஷி சீனாவின் எழுச்சி தடுக்க முடியாதது என்று கூறினார். சீனாவை மதித்து போற்றும் ஓர் உலகத்தை விரும்பும் சீனா அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கீழ் நிலவும் தற்போதைய உலகளாவிய கொந்தளிப்பை அவர் ஒரு மாற்றத்தின் காலகட்டமாக சித்தரிக்கிறார். இதை அவர் ஒரு வாய்ப்பாகவே கருதுவார். உலகம் ஒரு முக்கியமான திருப்புமுனையில் இருப்பதாகவும் முன்னோக்கி செல்வதற்கு வழிகாட்ட உலகுக்கு உதவுவதில் சீனா சிறந்த நிலையில் உள்ளது என்பதே அவர் உலகுக்கு அளிக்கும் செய்தியாகும். இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.